வாழும்படி ஆசீர்வாதம் அளித்திருக்கிறேன். அப்பா வெள்ளத்தால் அழியாது தென் தமிழ் வேண்டனாலும் கொல்லத்தான் முடியாது. ஒருவருக்கு கொடுத்தாலும் குறை என்று கல்லற்கோ பயம் இல்லை, காவலுக்கோ மிக அப்பேற்பட்ட எந்நாட்டுக்கு பொன்னாடா விளங்கி வருகிறார். நமக்கு ஒரு தாய் திருநாடு இந்த தேவியகர் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து தெய்வத்திற்கும் விநாயக பெருமானுடைய பாதகமலத்திற்கும் இந்த திருவிழாவை ஏற்படுத்திய திருவிழா குழுவினர் அனைவர்களுக்கும் இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற அருமையின் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கே தமிழ் போல் அமர்ந்திருக்கூடிய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். சொல்லணுமாப்பா பாத்திப்பா குழுவினருக்கும் அதனாலதான் விழா குழுன்னு சொல்லிட்டு மொத்தமா தண்ணீரா குடி வேற யார் பேர் சொல்லணுமா? போட்டுரும் பாட்டியா போட்டுரும். சரி அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நாளை பார்த்தால் ஒண்ணுமே புரியலங்க. என்னடா அது? ஒண்ணு புரியல. தெளிவா சொல்லுங்க. நல்லா உத்து பாருப்பா. உத்து பார்த்தான் சொல்றேன். தெளிவா சொல்லுங்க ஐயா. டேய் அந்த சுந்தீர பாண்டுவின் சூதன் வந்து அது வேற ஊர் தம்பி. சம்போ சிவசங்கரா அப்படி என்று இப்ப தவ கோலத்தோடு இருக்கக்கூடிய நான் யாருன்னு சொன்னேன்? சுந்தீர பாண்டுவின் சுதன் வந்தேன். அப்ப பாண்டுனா யார்? சந்திரகுல பரம்பரை 32 தலைமுறை அந்த வம்சவழியில் ஆளை பார்த்தா தெரியலையா? அதாங்க ஒண்ணு புரியலங்க. பட்டி கட்டி பாருங்க. ஆளை பார்த்தா தெரியுது. தேவன் கிருஷ்ணா சாமியாரு சாமியார்னு தெரியும். இங்க பக்கமே அவர் திட்டுதான் சாமியார் திட்டா ஆரைட்டு. ஆமா அப்ப எங்க பாப்பா கட்டிக்கிறியா? சரி விடு தம்பி. அப்படி அல்ல, சந்துகுல பரம்பரை 32 தலைமுறை தம்பி. ஆனா ஒரு செய்தி தெரியுமா? அது ஒரு திருப்பார்க்கடை ஒரு ஜாரியாகும். நேர்கிரி மலை மத்தாகும். பாசிகி என்று பாம்பை கயிறாகும். தேவர்கள் ஒரு பக்கம், அரக்கர்கள் ஒரு பக்கம். தேவ அமிர்தம் கிடந்தார். அந்த அமிர்தத்தில் பிறந்தவன் என் பாட்டன் சந்திரன். அந்த தேவ அமிர்தத்தில் பிறந்தவர் சந்திரன். ஆமா அந்த சந்திரனுக்கு புதன் பிறந்தார். புதனுக்கு புரூரு பிறந்தார். புரூருனுக்கு ஆய்வு பிறந்தார். ஆய்வுக்கு நம்சம் பிறந்தார். நம்சத்துக்கு ஏயாதி பிறந்தார். ஏயாதிக்கு புரூரு பிறந்தார். புரூருனுக்கு ஜென்மேசனுக்கு சயாதி பிறந்தார். சயாதிக்கு சார்புனுக்கு ஜெய்சனுக்கு நயுதம் பிறந்தார். நயுதனுக்கு புரோதனுக்கு தேவ பிறந்தார். தேவனுக்கு உச்சகனுக்கு அச்சனுக்கு மதிவானுக்கு திறனுக்கு நீலனுக்கு துஷ்டனுக்கு பரதனுக்கு பௌமனுக்கு சுகேத்துக்கு அஸ்தனுக்கு அஷ்டமி சவுனு குருவுக்கு பட்சத்து பிரித்து சந்திரன். அந்த சந்திர மகாராஜனுக்கும் கங்காதேவிக்கும் 32வது தலைமுறையாக காங்கேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராத்திரி குழம்பு அப்படியே சாப்பிட்டா அப்படியே மறந்துடுறான். இது எப்படி வற்படுத்துறது, எப்படி சொல்றது? எனக்கு 3 தெரியும். தெரியும் சந்திரன் தெரியும், சந்திரன் தெரியும். வேற என்ன தெரியும்? ஏன்பா
ஐயா 30 தலைமுறை சந்திர மகாராஜனுக்கு சந்திர பீட்டாச்சாரி பிறந்தார். டேய், சந்துரு மன்னனுக்கும் கங்காதேவிக்கும் காங்கேயம் அப்படி பிறந்து 16 வயதில் அதோ பரசுராமனிடம் சகல விதமான வித்தை கற்று அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். பாண்டிய பருவம் சகல விதமான வித்தை கற்று அவருக்கு பேர் என்ன? காங்கேயம். ஆனால் அவங்க அப்பா இருக்காரு யார்? சந்துரு மன்னன். மூத்த மனைவி கங்கை. அந்த அவள் மீது பிரியத்தோடு அந்த யமுனா நதிக்கரை ஓரமா வந்தார். மனைவி மூத்த மனைவி நினைத்து அப்படி வரும்பொழுது ஓட விட்டுக்கூடிய பரிமளகேந்தி என்ற பெண்ணை மச்சகேந்தி அவருக்கு பரிமளகேந்தி என்ற பெண் அந்த பெண்ணை பார்த்தார். அவள் மீது சந்திர மன்னன் ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்டதால் இந்த நாட்டிற்கு பேரரசர் பெண்ணே உன் மீது நான் விருப்பப்படுகிறேன், என்னை மனம் செய்ய சம்மதமா? அப்படி சந்திர மன்னன் கேட்கிறார். அப்ப அந்த அம்மா சொல்லுது, ஐயா நான் மீனவ குல தலைவன் தாசராஜனுடைய மகள் எங்க அப்பா இருக்கார், அவரை கேட்டு திருமணம் செய்து அதனுடைய பழி நீங்கிவிடும். ஆமா அப்ப நேரா சென்றார். தாசராஜனை பார்த்து, ஐயா உன்னுடைய மகள் பரிமளகேந்தி எனக்கு தர வேண்டும் அப்படி கேட்கிறான் சந்திரமன்னன். அப்ப சொல்றார், ஐயா உனக்கும் கங்காதேவிக்கு பிறந்த பிள்ளை காங்கேயம் இருக்கா, என்னுடைய மகளை திருமணம் செய்து நீ அழைத்து சென்றால் இது பிறந்தால் இந்த பிள்ளைக்கு பட்டம் கிடைக்குமா? இந்த நாடு பட்டம் கிடைக்குமா? அப்ப எல்லாம் முதல் பிள்ளை இருக்கின்ற போது மூத்த மனைவிக்கு ஒரு முதல் பிள்ளை காங்கேயம் இருக்கும் போது இரண்டாவது மனைவிக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் எதையும் பேச முடியாது கிடைக்குமா? தலை குனிந்து நானும் அடைந்து பின்பே சென்று விட்டார். ஆனால் அந்த ஏக்கம் யார் மீது? பரிமளகேந்தி மீது ஆசை விடவில்லை. நாளுக்கு நாள் யாரிடம் சொல்வது எப்படி தீர்ப்பது ஒன்று புரியவில்லை சந்திரமன்னனுக்கு. ஆனால் தேகத்தை பார்த்ததும் காங்கேயம் பார்த்தான். தந்தை தேகம் உருகி கொண்டு முகத்தை பார்த்தால் பொலிவு இல்லை. என்ன காரணம்? அப்படி அருகாமல் கூடிய அமைச்சரை அழைத்து கேட்டார். அவர் சொல்றார், யமுனா நதி சென்றார், ஒரு பெண்ணை பார்த்தார், அது மீனகுலத்தவன் தாசராஜன். அந்த கதையை சொல்றார். அப்ப நேரம் காங்கேயம் சென்று, ஏ தாசராஜா உன்னுடைய மகள் பரிமளகேந்தியை என் தந்தை அப்பாவுக்கு சந்திர மன்னனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கேட்கிறார். அப்ப அவன் கேட்கிறான், நீ மூத்த மகன் இருக்க என் மகள் வைத்து பிறகு பிள்ளைக்கு பட்டத்துக்குரியவனாவானா அப்படின்னு கேட்டான். அப்போது பார்த்தான் யார்? காங்கேயம். நான் திருமணம் செய்து எனக்கு வம்சம் ஏற்பட்டால் உன்னுடைய மகனுக்கு பட்டம் கிடைக்காது. அதனால் இப்பொழுது இந்த 33 அரிய ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக தேவர்கள் சாட்சியாக இந்த தினத்தில் இந்த மண்ணாசை அந்த பெண்ணாசை ஒரு கொள்ளாசை 3 ஆசையை துறந்து நான் பீஷ்மன் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தாதானே இந்த நாட்டை பட்டம் சுட்ட முடியும். அதனால பரிமளகேந்தி அவங்க அப்பாவாக திருமணம் செய்து அது உலகத்துல அப்பதான் ஒரு புள்ளைக்கு கல்யாணம் பண்ண வைப்பாரு. ஆமா உள்ள போய் அப்பா கல்யாணம் வைக்கிறாரு. தந்தைக்கு 2ஆம் திருமணம் செய்து வைத்த சத்திரியன் இந்த சந்திரகுல பரம்பரை. அப்படி செய்ததால் தந்தை சந்திரமனுக்கும் சிறிய தாயார் பரிமளகேந்திக்கும் 2 ஆண் பிள்ளை, ஒன்று சித்தாங்காதன், 2வது விச்சித்திரவீரியன். ஆகாய கேந்திரனார் அந்த விச்சித்திரவீரியன் சித்தாங்காதன் ஆண்டு விட்டார். ஆனால் விச்சித்திரவீரியன் அது காசிமாபுரி ஆண்டிருக்கும்படியான காசிமரன் செல்வி அம்பாளி 3 பெண்களை 2 பெண்களை திருமணம் செய்து இல்லற வாக்கு செய்து அவனும் மாண்டு விட்டான். அப்ப இதோடு அந்த சந்திரகுல பரம்பரை அச்சரித்தது. ஏன் கேட்டா விச்சித்திரவீரியனும் மாண்டு விட்டான். இருக்கக்கூடிய ஒரே ஆள் பீஷ்மாச்சாரி. ஆமா. அப்ப பார்த்தால் பரிமளகேந்தி சந்திரகுலம் விளங்க வேண்டும். அப்படி என்று ஏற்கனவே காலத்தில் அந்த பராச முனிவருக்கும் இந்த பரிமளகேந்திக்கும் பிறந்தவர் இந்த 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத காவியத்தை எழுதிய வேதவியாசர் மூத்த மகனை அழைத்து, அப்பா இந்த தாய் சொல்லை தட்டாமல் இங்கு தாலி அறுத்திருக்கும்படியான அம்பி அம்பாளியை 2 பெண்களை நீ சேர வேண்டும். உன்னால் இந்த சந்திரகுலம் விளங்க வேண்டும் அப்படி கட்டளை தாய் சொல்லை தட்டாத அம்பியை சேர்ந்து
கண்கள் தெரியாத திருந்தராட்சித மன்னன் மன்னன் பிறந்தான் பிறந்தான். ஆமா அம்பாலியை சேர்த்து அம்பாலியை சேர்ந்து அது பாண்டு மன்னன் பிறந்தான் ஒரு தோழியை ஒரு சேர்த்து தோழியை சேர்ந்து விதுரன் பிறந்தான் விதுரன் பிறந்தான். அது மொத்தம் 3 பேர். யார் அந்த திருராஜ மன்னன் பாண்டு மகாராஜன், பாண்டு மகாராஜன் விதுரன். விதுரன் 3 பேர் அப்பேற்பட்ட திருநாட்டு மன்னனுக்கும் காந்தாரமைக்கும் அமைக்கும். ஒரு 100 பிள்ளைகள் ஓயப்பா. தம்பி அந்த பாண்டு மகாராஜன் ராஜனுக்கு குட்டி மாத்திரை மாத்திரைக்கு. இரு பெண்களுக்கு ஐவர் ராஜா ஏய், புரியுதா? இல்லாட்டி மகனுக்கு காந்தாரிப்பட்டு 100 பேர். 100 பேர் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவி மாதிரி பெண்களுக்கு 5 ராஜாக்கள். கேட்டா அதாங்க சொல்றீங்க. யார் யாருக்கு திருநாட்டி மகனுக்கு காந்தாரிக்கு வந்து ஒரு 100 பேர் பாண்டு மகாராஜனுக்கு குந்தமாதேவி மாதிரி பெண்கள் 5 ராஜாக்கள். ஐவர் அந்த ராஜாக்கள். ராஜாக்கள் மன்னன் பாண்டு மகாராஜனுக்கு முத்தன் யார் யாருக்கு பிறந்தவன்? அந்த பாண்டு மகாராஜனுக்கு குந்தமாதேவி மாத்திராதேவிக்கு ஐவர் ராஜாக்கள் ஆமாங்க. அந்த ஐவர் ராஜாக்கள் ராஜாக்கள். நது பிறந்தோம் ஆனால் அழகுமன் அழகுமன். அர்ஜுனன் பத்மனன் பத்மனன். விஜயன் விஜயன். காந்திபன் காந்திபன். இப்படி சில பெயரை கொண்ட ஆமா ஆஹா. 10 நாம நாமதேவ் படைத்த அர்ஜுன பெருமாள் அர்ஜுன பெருமாள். அர்ஜுன பெருமாள் நான் ஒரு சத்திரியன். ஐயா, அர்ச்சனை பெருமான் இருக்கீங்க. ஏன் இந்த வேடம்? ஐயா, இந்த அலங்காரம் இந்த வேடம் ஒரு ராஜா விட்டு பிள்ளை என்ன மகுடம் போட்டிருக்கீங்க. யாருதான்? ராஜாக்கள் ராஜத்தன்மை வேறு இந்த தப வேறும் வேடம். வேறு என்ன என்ன காரணம் அதாங்க. சரியான கேள்வி அப்பா அப்படிப்பட்ட பாண்டு மகாராஜன் ராஜனுக்கும் குஞ்சு மாத்திரை மாத்திரை. இரு பெண்களுக்கு ஐவர் ராஜாக்கள் பிறந்து பிறந்து. கண்டா ஆ, ஒரு பிறக்கின்ற பொழுது வருகின்ற பொழுது. அவனுடைய அம்சம் இருக்கும் ஆமா, அம்சம். எப்படி இவன் வாழ்க்கையில எப்படி இருப்பான் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு ஜாதகம் எந்த இருக்கும். நேரத்தில் பிறந்தான். பிறந்தது பிறந்தது. ஜென்ம புண்ணிய புண்ணிய சௌக்கிய சௌக்கிய ஆமா. பாக்கியம் ஆமா ஆஹா. அப்படிதான் முதல் பேர் போடுவாங்க போடுவாங்க. அப்போ நான் பிறந்தது எந்த நேரம் தம்பி அந்த பங்குனி திங்கள் ஓதித்ததில் மகாராஜா. எந்த மாதம் ஆ, ஏய் பங்குனி பங்குனி மாதம் பங்குனி மாசம். பெரியோர் சொல்வார் சொல்வார். உத்திராட நட்சத்திரத்தில் உத்திராட நட்சத்திரம் ஒரு பிள்ளையும் ஒரு பிள்ளையும் ஊருக்கு அருகாமையில் ஆ, ஒரு அரகாணி நிலமும் இருந்த அந்த குடும்பம் அது நாளுக்கு நாள் படிப்படியாக உயர்ந்து போகிறது பலம் பெற்று வாழும் வாழும். அப்பேற்பட்ட நல்ல நேரத்தில் வெகுதானிய வருடம் பங்குனி மாதம் மாதம் 6ஆம் தேதி ஆறாம் தேதி திங்கட்கிழமை கிழமை உத்திராட நட்சத்திரம் நட்சத்திரத்தில் ஊரில் சந்திர உதய உதயத்தில் நேரத்தில் அதோ பகுதி என்று சொல்லக்கூடிய ஆஹா. தேவகோமா தெய்வேந்திரிய அம்சத்தால் அம்சத்தால் தேவர்கள் பார்த்து நான் பிறந்ததால் பிறந்ததால் எனக்கு முதல் பெயர் பெயர் பார்த்தன். பார்த்தேன். ஏய், புரியுதா? ஆஹா. வெகுளானி வருடம். ஆ. பங்குனி மாசம். மாதம். 6ஆம் தேதி. தேதி. திங்கட்கிழமை. ஆ. உத்திராட நட்சத்திரம். ஆ. அந்த தேவர்களை பார்த்து கொடுத்தனால் ஆஹா. முதல் பேரு பார்த்தேன் என்று பெயர். பெயர் முருகன பெயரு. ஆனா அந்த மாதிரி நேரத்துல அவர் பிறந்த நல்ல நேரத்துல ஆமா. நீ எந்த மாதிரி நேரத்துல நீ பிறந்த சித்திரை மாசம் ஆ. 27ஆம் தேதி ஆ. ஞாயிற்றுக்கிழமை ஆ. 4 to 6 ராவு காலத்துல பிறந்தேன். ஏண்டா டேய் 23ஆம் தேதியே கத்திரி போறது 4 6 ராவு காலம்டா ராவுல பிறந்தாலும் ராவுலே கிடக்குறேன். அவருடைய அம்சம் அப்படி அதை விடு ஆனால் நான் சண்டுகுல பரம்பரை ஆமா. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. சொல்வாக்கு செல்வாக்கு. அப்பேற்பட்ட சத்திரனாக பிறந்து ஐவராஜாக்கள் இந்த 100 பேர் 105 பிள்ளைகள் பங்கு பங்காளி தம்பி ஒன்னு பதம் இருக்கணும் ஆமாங்க. இல்ல பணம் இருக்கணும் இருக்கணும். என்ன சொல்ற ஆமாங்க. இது இரண்டுமே நிறைந்த நாடு எல்லா சிதாபுரம் சிதாபுரம். ஆமா பலம் பெற்று நலம் பெற்று வாழக்கூடிய நேரத்தில் பார்த்தாந்துரியோ யாருடைய போதனையோ அவன் மனதில் என்ன நினைத்தான் பல கொடுமை செய்தான் ஏண்டா ஒருவன் குடியிருக்க குடி வீட்டை எவனா கொளுத்துவானா தப்புதாங்க. பங்காளியை விடு சம்பந்தியை விடு சம்பந்தி விடு. அடுத்தவனை விடு விடு ஒருவன் குடியிருக்கக்கூடிய வீட்டை கொலைய கூடாது. அவன் கொளுத்தன ஒரு ஆள் ஐயா. அது எப்போது எப்போது? விகாரி வருடம் வருடம். கார்த்திகை மாதம் மாதம். அமாவாசை அமாவாசை. 3ஆம் ஜாமம் ஜாமம். கிருஷ்ண பட்சம் பட்சம். அரக்கு மாளிகை தகனம் செய்தார் தகனம் செய்தான் துரியோதனன். யாரு துரியோதனன். துரியோதனன் இல்ல எங்க அண்ணன் பார்த்து வச்ச அதான் பீமாட்சி. பீமாட்சி அவன் செய்தான்
ஐவராஜாக்களை கொளுத்த கொளுத்த வேண்டும் என்று ஆனால் அரக்கு மலையை கட்டணார வச்சு ஆனா இதுக்கு தீ வச்சு கொளுத்தனவர் அதை கட்டிய கனக சிற்பினுடைய அருளால் அண்ணன் பீமாட்சி இந்த வருடத்தில் அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்தில் அரக்கு மலைக்கு தகனம் செய்து இடும்பாவனம் அடைந்து பக்காசுரம் அழைத்து அதோ பாஞ்சாலபுரி அடைந்து விளையாடவில்லை வளர்த்து மச்சக்குறி அறுத்து பாஞ்சாலியை கரம் பிடித்து அப்படி கரம் பிடித்து அழைத்து சென்று அம்மா நான் ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் என் தாய் செவியில் அது கனி என்று விழுந்து விட்டது கனி என்று விழுந்து விட்டது அப்ப என் தாய் கொண்டு வா சொல்லுங்க மக்களா மக்களா ஐவராஜாக்களும் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் கனியா கொண்டு வந்திருந்தால் நீங்க 5 பேரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கன்னி என்பது அது ஒரு பெண்ணு கனி என்று விழுந்து அது பழம் என்று விழுந்து பழம் என்பதால் ஐவராஜாக்களும் தாய் சொல்ல தட்டாமல் ஐவராஜாக்கள் திருமணம் செய்து வாழ்க்கை செய்து மீண்டும் எங்களை விடவே இல்லை துரியோதனன் ஆமா மீண்டும் நயமா அழைத்து அவன் என்ன செய்தான் சூதுபாடு ஆடி நாடு ஐவராஜாக்களே நாட்டை பெற வேண்டுமானால் ஆனால் 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தான் ஏண்டா கட்டளையிட்டான் இப்படி பாக ஓட்டக்கூடிய ஒருத்தர் இருக்கான இவன் யாரை சேர்ந்தவன் இனி யாரை சேர்ந்தவன்டா ஏண்டா டேய் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு சரி ஆமா எதுக்கு தான் அவன் இருக்கணும் ஒரு மண்ணு காசு போட்டு 5 குடும்பத்துக்கு கிடைக்கணும் தம்பி அதை விடு அதை சில பேர் கொண்டு நாங்களும் ஏதாவது பேச முடியுமா ஒன்றும் பேச முடியாது சரிப்பா எங்களுடைய விதிவசம் நடக்கட்டும் மூத்தவர் அண்ணன் தர்மனுடைய கட்டளைப்படி அவன் துரியோனிட்ட கட்டளைப்படி ஐவராஜாக்களும் 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்கால் கழிக்க வேண்டும் அந்த கட்டளைப்படி காத்திருக்க அண்ணன் இப்ப முதல்வனும் கால வைக்கிறோம் என்னவோ தெரியல அவரு பார்த்தீங்களே அது எங்க தாத்தா வியாசர் இட்ட கட்டளை பிரகாரம் ஏன் கேட்டா நாளை நடப்பது என்னவென்று தெரியாது நடந்ததை பேசலாம் நடந்திருப்பதை பேசலாம் நடக்க போவதை பேச முடியாது அப்ப தாத்தா சொல்றார் ஐவராஜாக்களே ஒன்றும் அறியாத பிள்ளைகள் ஒன்றும் தெரியாத பிள்ளைகள் நாளைக்கு போர் என்பது ஏற்படாமல் அதான் யாராகிற ஒருவன் சென்று அந்த பரம கடவுளை பார்த்து சிலிமுகவாளாய் பெற்று அப்படின்னு கட்டளையிட்டார் யார் தாத்தா வியாதிவேசர் அந்த கட்டளை இந்த அர்ஜுனனை அர்ஜுனா உன் சுய உருவத்தை மாற்றி நவகோலத்தோடு அந்த பெருமானை பார்ப்பதற்கு நீ உருவம் மாற்றி வர வேண்டும் அப்படின்னு தமிழ் கட்டளை பொருத்தமா இருக்கா பொருத்தமா இருக்கு என்னை எத்தனை தடவை சாமியார சொன்னாலும் உம்மால விட மாட்டேன் நான் சாமியாராக்கி கொட்டை கட்டி அடிச்சலாம் பாக்குறாங்க அதனால் அவகோலத்தோடு வந்திருக்கேன் பரம கடவுளை பார்ப்பதற்கு தம்பி அதனால் அண்ணன் இருக்கார யாரு ஆமா இன்னொரு அண்ணன் இருக்கார பாஞ்சாலி இருக்கார எல்லோரும் இருக்காங்க எல்லாம் வருவாங்க ஆமா அப்ப அவர்கள் பார்த்து அவர்களிடமும் அண்ணா நான் சென்று பரம கடவுளை பார்த்து பாஸ்வத சிறுமிக வாழ பெற்று தங்களுடைய ஆசீர்வாதம் தேவை இன்னொரு அண்ணா அண்ணா இருக்காரா அண்ணா தம்பி அர்ஜுனா சரி அண்ணா தம்பி அண்ணா தம்பி விஜய காஞ்சிவன் வணக்கம்
சரி ஆ. அதோ பாஞ்சாலி இருக்கு இருக்கா? ஆ. ஆகட்டும். பாஞ்சாலி மன்னவா பத்தி நடுவோன் ஆஹா. அத்துடன் மன்னவா கண்ணு ஆகட்டும் மன்னவா வணக்கம் 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 சுவாமி நீங்கள் வளையாத கண்ணு அந்த பாஞ்சால ராஜன் இந்த வளையாதவில்லை வளைத்து மச்சக்குரிய அறுத்து உன் கரம் பிடித்தவன் அதனால் பாஞ்சாலுடைய யாகத்தில் 16 வயது பெண்ணாக பிறந்து ஐவராஜாக்களை மணந்து இப்போது எங்கு சென்றாலும் எங்களோடு பாபமா இருந்தாலும் புண்ணியமா இருந்தாலும் பாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் இணைந்து வாழ வேண்டும் என்று உனக்கு ஆசீர்வாதம் ஆனால் உனக்கு தெரியுமா இப்ப நான் பொருத்தமா வந்திருக்கேன் இப்ப தவக்கோலத்தோடு உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கேன் அண்ணன் தம்பிக்கிறேன் வணக்கம் அண்ணா தம்பி அண்ணா வணக்கண்ணா அண்ணா உன் விருப்பப்படி இந்த அர்ஜுனன் உருவத்தை மாற்றி அந்த பரம கடவுளை பார்ப்பதற்கு இப்ப நான் வந்திருக்கேன் உண்மை எப்படி பொருத்தமா இருக்கா இல்லையா பொருத்தமா இருக்குது சுவாமி தம்பி அண்ணா அண்ணா அர்ஜுனா தேவதா மன்னவா அண்ணா அண்ணா தர்ம அண்ணா சாதனோ அண்ணா பரமக்கடவுளை பார்ப்பதற்கு ஆசீர்வாதம் கொடுத்தான் குறை இல்லாமல் நீடுவாழியாக நீண்ட ஆயுளம் பெற்று சிவபெருமானை கண்டு தரிசனம் செய்து வாழாயுதமும் செலிமகவாயுதமும் குறையன்றி பெற்று வாழும் தம்பி குறையன்றி பெற்று வாழும் வாழ்த்து வரம் கொடுத்து நீண்ட ஆயுளம் பெற்று வாழ கடவா எல்லாம் குறித்து ஆகட்டும் தம்பி அண்ணா தம்பி தம்பி அண்ணா அப்ப தம்பி நகுலா சாதா பார்ப்பதற்கும் சிறுமிக வாழ பெற்று வருவதற்கு புறப்படுகின்றேன். நீங்களும் ஆசீர்வாதம் அளிக்க வேண்டும். போயிட்டு அண்ணா ஆகட்டும் தம்பி மன்னவா ஆமா பத்தி நீ பரமான பத்தினியா இருந்து ஐவராஜாக்களுக்கும் துணையாக நீ புரிந்து அந்த பரம கடவுளை பார்ப்பதற்கு உன்னுடைய உள்ளமும் ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. பண்ணவா குறையில்லாமல் பரமக்கடலை நோக்கி சில பாகம் வர வேண்டும். எல்லோருக்கும் போயிட்டு
திங்கள்குளம் திங்கள்குளம் திங்கள்தன் குலத்தான் பார்த்தன் ஓஹோ சீருடன் வடக்கே நோக்கி சீருடன் வடக்கே நோக்கி சங்கரா சிவனே என்று சங்கரா சிவனே என்று அந்த பரம கடவுளை பார்க்க அந்த பரம கடவுளை பார்க்க போகின்றேன். ஓஹோ அது போகும்போது அந்த மங்கை உண்மை ஐயா யாரை பார்க்க போகின்றேன்? அந்த சிவபெருமானை சிவபெருமானை அந்த பரம கடவுளை அந்த பரம கடவுளை அப்படி பார்க்கின்ற போது பார்க்கின்ற போது நான் யாரை விட்டு போகின்றேன்? ஆ, என் குரு குலன் தம்பி, ஐயா யாரை யாரையெல்லாம் விட்டு போகின்றேன்? நம்ம நாட்டை குருகுல நாடு. குருவுல நாடு குந்தமாரி நாடு அம்மா ஆமா ஆஹா. குருகுல நாட்டை விட்டு நாட்டை விட்டு என் குந்தி என்னும் தாயை விட்டு தாயை விட்டு சங்கரா சிவனே என்று சங்கரா சிவனே என்று தனஞ்சயன் அந்த தனஞ்சயன் முன்னடந்து ஆஹா எப்பேற்பட்ட நாடா நம்ம அஸ்திராபுரத்திலே ஆ, அறுபத்தாறு வீதி 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 கொண்டு அறுபத்தாறு 66 வீடு 435 60 கோடி வீடுகள் சென்று 435 கோடி 60 லட்சம் இன்னைக்கு வீடு அம்மா மேலே நாட்டை விட்டுட்டு அந்த சிவபெருமானை பார்க்க வேண்டும் கோவிலே, நீ யாருன்னா விட்டு போட போறியா? இல்ல யாரையும் விடல கொச்சண்டி தம்பி, என்ன பூட்டி கமிட்டி என் தாயை மட்டுமல்ல இன்னும் யாரை விட்டு போகின்றேன்? போயிட்டோம். என் தமையன் தம்பி தாரம் தந்தை. ஓ மாமே அங்க ஏய், யார் எங்க இருந்தாலும் சரி ஒரு மனதாக அனைத்தை வெறுத்து வெறுத்து, மண்ணாசை மண்ணாசை, பெண்ணாசை பெண்ணாசை, பொருளாசை ஆஹா. மூன்று ஆசையை துறந்து துறந்து, தப்பு அப்பு அப்பு ஆஹா. தேய்வு தேர்வு வாய்வு வாய்வு, பிரித்து பிரித்து, ஆகாயம் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களை அடக்கி மனதிடம் அடக்கி அடக்கி, ஒருநிலைப்படுத்தி படுத்தி, இறைவனை பார்க்க போய் மக்களை பார்க்க ஆ, இதோ வடக்கு நோக்கி வடக்க நோக்கி வருகிறோம் இந்த நேரத்தில் அர்ஜுன பெருமான் ஒரு சன்னியாசியாக உருவெடுத்து எடுத்து, அந்த சிவபெருமானை பார்த்து பார்த்து, தவ செய்து பாஸ்மத கனியும் சிலும வாழையத்தையும் பெற்று வர போகும்போது இந்த தருணத்தில் இந்த தருணத்தில் அதோ வைகுந்த ஆண்டு வரக்கூடிய அதோ பகவான் தர்ப்பா
அண்ணனியோ